வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இன்றைய தினம், அதாவது வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 9வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று மார்ச் மாதம் 22வது நாள் 2024. இன்று காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம். பின்பு பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசிரமம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது பூராட நட்சத்திரக்காரர்கள், அதாவது தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் கவனம் தேவை. காரணம், இன்று உங்களுக்கு சந்திராசிரமம். வாங்க, அதாவது கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். மீனத்தில் ராகு, புதன் மற்றும் சூரிய பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரத்தில் பிரவேசிக்கின்றார். கும்ப ராசியில் யாருன்னு பார்க்கும்போது செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் உப ஜெய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடனும் மற்றும் ஆட்சி பெற்ற சனி பகவானுடனும் பயணிக்கின்றார். பொதுவாகவே 11வது வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே நல்லது. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருப்பதால் பல விதங்களிலும் தங்களுடைய வாழ்வில் ஏற்றமே நிகழும். அதாவது அடுத்த லெவல் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு சம்பள உயர்வு மற்றும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு, அதாவது நிரந்தர பணி அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த கணவன் மனைவி ஒற்றுமை மிகவும் அருமையாகவே இருக்கும். இருவருக்கும் இடையில் நல்ல ஒரு புரிதல் உண்டாகும். இருவரும் இணைந்து குடும்பத்திற்கு தேவையான சில விஷயங்களுக்கு நீங்கள் இணைந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாக விட்டிருக்கின்றார். அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருக்காருங்க. எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறது என்று பார்க்கும்போது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன் மற்றும் சனி பகவான், அதுவும் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருப்பதால், அதுவும் குறிப்பாக ரிஷப ராசியில் பிறக்கக்கூடிய பெண்களுக்கு மிக அற்புதமான காலகட்டம் என்று சொல்லலாம். அதாவது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை இருப்பவர்களுக்கு ப்ரொமோஷன், இது மாதிரியான விஷயங்கள், அதாவது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிலைகள் உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் லாபம் இருக்கின்றார். அதாவது லாபஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக ஏஜென்சிஸ், கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பலன் கிட்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் நீச்ச பலமாக இருந்தாலும் அவர் கேந்திர ஸ்தானத்தில் இருப்பது மிக சிறப்பு. உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவானும் வீற்றிருக்கின்றார். புதன் யாருடன் இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கும்போது புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் மற்றும் ராகு பகவானுடன் இணைந்துள்ளார். ஆகையால் நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களுக்கு நிச்சயம் நஷ்டம் வருகிறதோ இல்லையோ, அல்லது லாபம் வருகிறதோ இல்லையோ, நஷ்டம் ஏற்படாத வண்ணம் இன்று நிகழும். இன்றைய தினத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் பல மடங்கு லாபத்தினை ஈட்டுவீர்கள். இன்று புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகள் நிகழும். விஐபிகளினுடைய தொடர்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு, அதாவது இன்று சந்திரன் ஆயில்யத்துல பயணிக்கின்றார். பின்பு அவர் சிம்ம ராசிக்கும் போறாருங்க. சிம்ம ராசி போகும்போது உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். இன்று காலை பொழுதை விட மாலை பொழுது மிக அருமையாகவே இருக்குங்க.
காரணம், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வருகின்றார். நிச்சயமாக நல்ல ஒரு தன வரவுக்கு லாபம் உண்டு. அதாவது இப்போ கடைக்காரர்களுக்கோ அல்லது தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் காலையிலேருந்து வாடிக்கையாளர்கள் ரொம்ப கம்மியாகவே வராங்கன்னு கொஞ்சம் ஆதங்கப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வியாபாரம் சூடு பிடிக்கும். கவலை வேண்டாம். இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே நல்ல ஒரு ஒற்றுமை நிகழும். ஒரு சிலருக்கு திருமணம் செட் ஆகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான். அவர் சம சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இவர்கள் இருவரும் களத்திரஸ்தானத்தில் உள்ளார்கள். இந்த சூரிய பகவான் மட்டும் சமசப்தமஸ்தானத்தில் இருந்து பங்குனி மாதம் என்பதால் அஷ்டமஸ்தானத்தில் பயணிக்கின்றார். உடன் ராகு மற்றும் புதன் பகவானும் இருக்காங்க. இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நிகழும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரவேண்டிய பணம் தாமதமாக இருக்கும். ஆனாலும் தனஸ்தானத்தை உங்களுடைய ராசி அதிபதியாக சூரிய பகவான் பார்ப்பதால் நிச்சயம் உங்களுக்கு தாமதமானாலும் பணம் வந்து சேரும். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான் மிக அருமையாகவே உள்ளார். பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் எந்த ஒரு இடையூறுகளோ பிரச்சனைகளோ உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் குரு பகவானால் உதவியால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாரு அப்படின்னு பார்க்கறச்ச புதன் பகவான். புதன், சூரியன் மற்றும் ராகு பகவான் இணைந்து மீன ராசியில் அதுவும் சமசப்தம ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக கூட்டு வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல துரலாபத்தினை ஈட்டுவார்கள். உங்களுடைய அதாவது சமசப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நட்பு ஸ்தானத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் உள்ளதால் நிச்சயமாக உங்களுக்கு நட்பு கை கொடுக்கும். அவர்களால் உங்களுக்கு நன்மையே நிகழும். இன்றைய தினத்தில் பல விதங்களிலும் அனுகூலமான பலன்களை கிட்டும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான். அவர் பஞ்சமஸ்தானத்தில் உடன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் சனி பகவானுடன் இருக்கின்றார். நிச்சயமாக வீடு மனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் தங்களுக்கு வெற்றியே நிகழும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் நிகழும். இன்னும் ஒரு சிலருக்கு அதாவது அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு வெளிநாட்டில் செட்டில் ஆக வேண்டும் என்று துடிப்பவர்களுக்கு இன்று அதுக்குண்டான விஷயத்தை அதாவது ஆவணங்களை டாக்குமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை சரிபார்ப்பது நல்லது. அப்ளை செய்வது, விசா என்று சொல்லக்கூடிய இந்த நேர்முக தேர்வெல்லாம் அட்டன் செய்வது அனைத்துமே தங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான். அவர் சுகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன், அடுத்த கிரகம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்க்கலாம் சனி பகவான். இவங்களாம் சுகஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். அதாவது ஒரு சிலருக்கு வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க, அந்த வாடகை வர்றதுக்கு ஆளே வராமல் இருந்திருப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஒரு சிலர் அதாவது இப்போ வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக வங்கி கடன் கிடைக்கும். மற்றும் அதாவது குறைந்த செலவில் தங்களுக்கு பல விதங்களிலும் இன்று ஆதாயங்கள் நிகழும். இன்று அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உதவுவார்கள். மற்றும் உங்களுக்கு தெரிந்த நபர் ஒருவரால் பல விதங்களிலும் மேன்மை உண்டு. அவர்களால் உங்களுக்கு இன்னும் பெரிய நிறுவனங்களில் இருந்து அதாவது நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான். அவர் பஞ்சமஸ்தானத்தில் குடியிருக்கின்றார். உங்களுடைய 4வது ஸ்தானத்தில் ராகு, புதன் மற்றும் சூரிய பகவான் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் உண்டாகும். அதாவது வாகனத்தை சர்வீஸ் செய்வது மற்றும் பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவது இவ்வாறான விஷயங்கள் எல்லாம் இன்று நடக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான். அவர்
தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுகின்றார். உடன் செவ்வாயும் சுக்கிரனும் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மையே நிகழும். குறிப்பாக வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட வருவாய்கள் வந்து சேரும். அதாவது மனைவியால் லாபம் வரலாம், பிள்ளைகளால் உங்களுக்கு தனவரவுக்கு வழி உண்டு, உங்களாலேயும் வருவதற்கு பணம் வருவதற்கு வழி உண்டு. இவ்வாறு அதாவது 3 வழிகளிலும் பணம் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. இது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு பண வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று உங்களுடைய அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் தனவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் சனி பகவான், அவரும் ஆட்சி பெறுகின்றார். தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் பல்வேறு விதங்களிலும் லாபங்கள் கிடைக்கும். குறிப்பாக மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அதீதமான லாபங்கள் கிடைக்கும். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருட்கள், அந்த ஒரு கருவிகள் மூலியமாகவும் லாபங்கள் உண்டு. மருந்து மாத்திரைகளாலும் தங்களுக்கு லாபங்கள் உண்டு. இவ்வாறு மருத்துவர்களுக்கு அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்றைய தினத்தில் விற்பனைகள் அதிகமாகும். நல்ல ஒரு லாபத்தினையும் பெறுவீர்கள். இது மருத்துவம் சம்பந்தப்பட்ட மற்றும் அல்லாமல் மளிகை கடை அனைத்து பொருட்களுக்கும் இது சாத்தியக்கூறுகள் ஆகும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு அனுகூலமான பலன்களை கிட்டும். இன்று நீங்கள் செல்லக்கூடிய ஒரு நபர், அதாவது அங்கே போய் பார்த்து ஒரு நல்ல ஒரு முயற்சியை எடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு அதாவது சாத்தியக்கூறுகளாக ஆகும். அது மட்டுமின்றி உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்ல உங்கள் ராசியிலேயே இருப்பது மிக விசேஷம். இதனால உங்களுக்கு ஏஜென்சிஸ், கமிஷன் துறையில் இருப்பவர்களுக்கு மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு லாபத்தினை இன்று நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய அதாவது தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி அதாவது குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயம் பண வரவுக்கு வழி உண்டு. இன்று வரக்கூடிய பணத்தினை சேமிப்பது மிக உத்தமம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.